வணக்கம். வெற்றி படிக்கட்டு ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய வெற்றி படிக்கட்டு ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் ரயில்வே வேலைவாய்ப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளோம். ரயில்வே வேலைவாய்ப்பு வாரியம் சார்பாக லோகோ பைலட் டெக்னீஷியன் பணிகளுக்கு நாடு முழுவதும் 25,000க்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த பணிகளுக்கு தெற்கு ரயில்வேயில் 1,666 பேர் தேர்வு செய்யப்படுகின்றனர். ஜூன் 15ஆம் தேதி இதற்கான எழுத்து தேர்வு நடைபெற உள்ளது. அரங்கில் நம்முடன் உள்ள ரயில்வே முன்னாள் அதிகாரி திரு இளங்கோ மற்றும் தற்போது தெற்கு ரயில்வேயில் லோகோ பைலட்டாக பணியாற்றும் திரு பார்த்தசாரதி ஆகியோரிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இப்போ இந்த எக்ஸாம் ஜூன் 15ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில எத்தனை பேர் இதுக்கு அப்ளை பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா போன வருஷம் எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது, எவ்வளவு டஃபா இருந்தது, சோ இந்த வருஷம் எவ்வளவு அப்ளை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக லட்சக்கணக்கான பேர் இதுக்கு அப்ளை பண்ணிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுக்கு 17ஆம் தேதி உடன் இந்த லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் முடிஞ்சாலும் கூட இன்னும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு உள்ள தொலைதூரத்தில் உள்ளவர்களுக்கு இன்னும் கூட நேரம் இருக்கிறது. மார்ச் 4ஆம் தேதி வரை நேரம் இருக்கிறது. ஆகவே எவ்வளவு பேர் இன்னும் அப்ளை பண்ணுவார்கள் என்பது சரியாக குறிப்பிட முடியாது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இதுக்கு மனு செய்திருப்பார்கள். ஓகே ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க கரூர்ல இருந்து வெங்கடாச்சலபதி. வணக்கம் வெங்கடாச்சலபதி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் ஏற்கனவே ஒரு 3 மாசத்துக்கு முன்னால அப்ளை பண்ணியிருந்தேன் சார் எக்ஸாமுக்கு, ரயில்வே எக்ஸாமுக்கு. ஓகே. என் கூட அப்ளை பண்ணவங்களுக்கு சிட்டில இருந்தவங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சு. நான் கொஞ்சம் வில்லேஜ் சைடுங்கிறதுனால எனக்கு ஹால் டிக்கெட் வரல. ஆனா கடந்த ஒரு வாரமா போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கு. நாளைக்கு எக்ஸாம் டேட்டா உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு இப்போ ஹால் டிக்கெட் வரல, என்ன சார் பண்றது? எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க? ட்ராக் மேன் அந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிருந்தேன் சார். அது ஆர்ஆர்சி. அது ஆமா, இப்போ அது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் குரூப் டிக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஹால் டிக்கெட் வரலன்னா நீங்க இந்த ஆர்ஆர்சி சென்னை இருக்கு இல்லையா, ஆர்ஆர்சி சென்னை அலுவலகத்தில் நீங்க ஒரு விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு உடனடியாக மாற்று தருவாங்க, இன்னொரு ஹால் டிக்கெட் உங்களுக்கு தருவாங்க. ஓகே ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க திருச்செந்தூர்ல இருந்து கணேசன். வணக்கம் கணேசன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார், என் பையன் பேர் பிரதாப் பாத்துக்கங்க. திருநெல்வேலி சங்கர் பாலிடெக்னிக் காலேஜ்ல. ஹலோ சார். சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. திருச்செந்தூர் பாலிடெக்னிக் காலேஜ், சங்கரையர் பாலிடெக்னிக் காலேஜ்ல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருக்கான் சார். பாஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்க அவன் அந்த சாப்ட்வேர் சம்பந்தப்பட்டதுதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ரயில்வேல வேலை பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசைப்பட்டுங்க. எனக்கும் அந்த ஆசை உண்டு. அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டா சார்? 90% எடுத்திருக்கிறான். டிப்ளமோ எலக்ட்ரிக்கல். டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்க. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் படிச்சவங்களுக்கு இப்ப இந்த இதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காருங்களா? இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் டெக்னீஷியன் இந்த வேலை வாய்ப்புக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருக்காருங்களா? இல்லையே சார், அது தெரியலையே. அது என் பையன்கிட்ட தான் கேட்கணும். ஆன்லைன்ல எதுவும் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா விண்ணப்பிச்சிருவான். அதுக்கான தேதிகள் முடிஞ்சு போச்சு. 17ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு அதுக்கான தேதிகள். ஓகே சரி, 17 அந்த தேதி முடிஞ்சு போச்சு. டெக்னீஷியனுக்கும் லோகோ பைலட்டுக்கும் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. உங்க பையன் அதுக்கு அப்ளை பண்ணிருக்கலாம். பண்ணாம விட்டுருந்தாருன்னா இனிமே ஒரு டிப்ளமா படிச்சிருக்கிறதுனால ஜூனியர் என்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க. ஓகே. சோ இப்போ இந்த டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சதா அவர் சொல்லியிருந்தாரு. இந்த கோர்ஸுக்கு அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல எந்தெந்த மாதிரியான வேலைகள் இருக்கு? ஜூனியர் என்ஜினியர்னு ஒரு போஸ்ட் இருக்கு. ஓகே. ஜூனியர் என்ஜினியர்னா அது சார்ஜ்மேன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எல்லாத்துலயும் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சிக்னல்லையும் ஜூனியர் என்ஜினியர்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரிஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணலாம். அது கால் ஃபார் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆர்ஆர்பி கால் ஃபார் பண்ணும்போது ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே சார். இப்போ 15ஆம் தேதி, அதாவது ஜூன் 15ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த லோகோ பைலட் அண்ட் டெக்னீஷியன் அந்த தேர்வுக்கு, அந்த தேர்வு எப்படி இருக்கும்? போன தடவை நடந்த பொழுது இதனுடைய டஃப்னஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்தது? இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது?
அதாவது இந்த பணி என்பது மிக ஒரு பாதுகாப்பு கேட்டகரிக்கான ஒரு பணியிடம், சேஃபர் சைட், சேஃப்டி கேட்டகரி. ஆகவே இதற்கான தேர்வுகளும் சற்று கடுமையாகத்தான் இருக்கும். அதற்காக நம்ம இது பண்ண வேண்டியது அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கல்வி தகுதிக்கு கேட்டிருக்கக்கூடிய இதுக்கான கல்வி தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா ஐடிஐ ட்ரேடு தான் கேட்டிருக்காங்க. ஐடிஐ முடிச்சிருக்கக்கூடிய அவங்க ஒரு சில ட்ரேடுகள் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகே சார், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சென்னையில இருந்து ஒரு காலர் வந்திருக்காரு, செல்வம். வணக்கம் செல்வம், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, அக்கா பையன் வந்து 10th ஃபெயில் ஆயிருக்கிறான். ஓகே, அவருக்கு எதுனா ரயில்வேல என்ன ஜாப் அப்ளை பண்ணலாம் சார்? அப்ளை பண்றது வேற வாய்ப்பு இருக்குதா சார்? ரயில்வேல இப்போ 10th ஃபெயில் ஆனவங்களுக்கு வேலை கிடையாது. கிடையாதுங்களா சார்? எந்த ஜாப்? எல்லா கேட்டகரிக்கும் ஒரு சஃபைவாலாவுக்கு கூட மினிமம் ரெக்ரூட்மெண்ட் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன். அவரை எஸ்எல்சி பாஸ் பண்ண சொல்லுங்க. அப்படிங்களா சார்? ஆமா, எஸ்எல்சி பாஸ் பண்ணா குரூப் டி வேலைக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் ஆர்ஆர்சி கால்பார் பண்ணுவாங்க. ஏற்கனவே கால்பார் பண்ணி முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஜூலை மாசத்துல கால்பார் பண்ணுவாங்க. அப்போ காத்திருந்து அப்போ விண்ணப்பிக்க சொல்லுங்க. ஓகே ஓகே சார், நீங்க இது அதாவது போன வருஷம் எக்ஸாம் எப்படி அந்த டஃப்னஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்ப இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுடைய பணிக்கும் டெக்னீஷியனுக்கும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஐடிஐ கேட்டிருக்காங்க, டிப்ளமாவும் கேட்டிருக்காங்க, அல்லது டிப்ளமாவும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த கல்வி தகுதிக்கு தகுந்த ஒரு கேள்விகள் தான் இருக்கும். இதுல வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டை பொறுத்தளவு டிப்ளமா, ஈவன் இன்ஜினியரிங் கூட அப்ளை பண்ணலாம். ஐடிஐ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் டிப்ளமாவும் அல்லது இன்ஜினியரிங் கூட அப்ளை பண்ணலாம். அதே சமயத்தில் டெலிகம்யூனிகேஷன், சிக்னல் மெயின்டெய்னர், டெக்னீஷியன், இந்த போஸ்ட் 3 போஸ்டுகளுக்கு வந்து இப்ப இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். ஆனால் அதர் டெக்னீஷியன் போஸ்டுகளுக்கு இன்ஜினியரிங் ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷனா இருந்தாலும் கூட கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்ரெண்டிஸோ அல்லது ஐடிஐயோ வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஓகே ஓகே சார், அதாவது ஐடிஐ கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக திருப்பூர்ல இருந்து சரவணன் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் சரவணன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? சார் இப்ப இந்த ஏஎல்பி கால் பண்ணிட்டாங்களா சார், அதோட சிலபஸ் எப்படி இருக்கும் சார்? கொஸ்டின் எதுல இருந்து வரும்? டெக்னிக்கலா வருமா இல்ல நான் டெக்னிக்கலா வருமா? அதான் என்னோட கேள்வி. அதுல வந்து எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட் ஒன்னு இருக்கு இல்லையா? மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் இருக்கணும். ஆமா சார். அடுத்தது ஐடிஐ படிச்சிருக்கணும். ஆமா. அப்போ ஐடிஐ சம்பந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும். மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க. 10th இருக்கு இல்லையா? 10th இருக்கிற சப்ஜெக்ட்ஸும் அதுல இருக்கும். பொதுவா வந்து அதுல நீங்க அந்த விண்ணப்பத்திலே பார்த்து நோட்டிபிகேஷன்லயே பார்த்திருப்பீங்க. ஜெனரல் அவேர்னஸ் சம்பந்தமான கேள்வி இருக்கும். அப்புறம் அரித்மெட்டிக் கணக்கு, அது 10th கணக்கு படிச்சுக்கணும். அப்புறம் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கு. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்னா இப்ப உதாரணமா 2, 4, 6 அடுத்தது என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ரீசனிங்லாம் நீங்க வந்து அது மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல அது கேட்பாங்க. வெறும் கணக்கு மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்கள்ல ரீசனிங் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்க புத்தகம் இருக்குது. அதே மாதிரி ஜெனரல் சயின்ஸ் 10th வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் நீங்க படிச்சீங்க. உங்களுடைய டெக்னிக்கல் எபிலிட்டியை பத்தி நீங்க ஏற்கனவே நீங்க ஐடிஐ படிச்சிருக்கீங்க. ஐடிஐல உங்களுடைய திறமையை உங்களது மட்டும் இல்லாம மற்றதை பத்திய திறமையும் நீங்க படிச்சு வச்சீங்க. செகண்ட் ரவுண்ட் எப்படி சார் இருக்கும் ஏஎல்பில? செகண்ட் ரவுண்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். செகண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் ஆப்டிடியூட் டெஸ்ட் தான். அதை பத்தி பாஸ் சார் சொல்லுவார். முதல்ல உங்களுக்கு இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு ஒரே ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் ஏஎல்பியை பொறுத்தளவு. இந்த ஒரே ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல வந்து 100 கேள்விகள் இருக்கும். இதுக்கு நேரம் வந்து கிட்டத்தட்ட 90 நிமிஷங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த 100 கேள்விகள்ல வந்து சார் சொன்ன மாதிரி ஜெனரல் அவேர்னஸை பொறுத்தளவு 20 கேள்விகளும், அரித்மேட்டிக்கை பொறுத்தளவு 20 கேள்விகளும். சார் இடையூறுக்கு மன்னிக்கணும், நம்ம இந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் எவ்வளவு மார்க்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு காலர் வந்திருக்காங்க. சேலம்ல இருந்து பன்னீர்செல்வம் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் பன்னீர்செல்வன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் இதுல வந்து லோக்கோ பைலட்ல வந்து அப்ளை பண்ண நான் ஒரு 15 வரைக்கும் தான் பார்த்தேன். ஓகே. ஆனா அதுல வந்து இப்ப வந்து ஜூன்ல எக்ஸாம் நடந்தாலும் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து ஃபைனல் இயர் படிச்சிருக்கேன். எனக்கு அப்ளை பண்ண முடியாதான்னு மெயில் பண்ணிருந்தேன். ஆனா மெயில் எந்த ரிப்ளையும் வரல. அது அப்புறம் அப்ளை பண்ண முடியாம போச்சு. அது மட்டும் இல்லாம வந்து நாங்க வந்து பிஇல இசி படிக்கிறேன்.
அதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்னா கம்யூனிகேஷன் ரெண்டும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்க எந்த டொமைன் வந்து சூஸ் பண்றதுன்னு தெரியல. பிஇ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனை பொறுத்தளவு தாராளமா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். ஏன்னா டிப்ளமா ஐடிஐ அண்ட் ஆர் டிப்ளமான்னு கேட்டிருந்தாலும் கூட ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இது எல்லாமே கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத இதுல உள்ள தகுதி. டெக்னீஷியனுக்கு அந்த ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் அக்செப்டபிள். ஓகே, டெக்னீஷியனுக்கு ஹையர் டிகிரி இருந்தா நாட் அக்செப்டபிள். கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸா தான் இருக்கணும். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் படிக்கலன்னு சொன்னா நாட் எலிஜிபிள். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார், இப்போ ஜூன் 15ஆம் தேதி லோகோ பைலட் மற்றும் டெக்னீஷியனுக்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்குது இல்லைங்களா? சோ அந்த எக்ஸாம்ல என்னென்ன விஷயங்கள் கேட்கப்படும் கொஸ்டின் வைஸ்ல பார்க்கும்பொழுது? அதாவது அவங்க வந்து அதை 5 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். ஓகே, குறிப்பாக ஜெனரல் அவேர்னஸ் அது குறித்து 20 கேள்விகள் இருக்கும். ஜெனரல் அரித்மேட்டிக் மேல, அதாவது கணிதம் தொடர்பாக 20 கேள்விகளும், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் மேல 15 கேள்விகள் இருக்கும். அது மாதிரி ஜெனரல் சயின்ஸ் 15 கேள்விகளும், டெக்னிக்கல் எபிலிட்டி மேல 30 கேள்விகளும் இருக்கும். மொத்தம் 100 கேள்விகள் இருக்கும். இதற்கான விடையளிக்க வேண்டிய நேரம் வந்து 90 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக சென்னையில இருந்து ஒரு காலர் வந்திருக்காரு, பூபதி. வணக்கம் பூபதி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார், இப்ப நான் வந்து ஐசிஎஃப் ஸ்கூல்ல 12th படிச்சுட்டு இருக்கேன் சார். அடுத்து வந்து இன்ஜினியரிங் போவேன். இன்ஜினியரிங் போயிட்டு எனக்கு ட்ரெயின் ஓட்டணும் ஆசை சார். அதுல வந்து நான் என்ன ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுன்னு சொல்றாங்க, அந்த ஃபார்ம் எங்க வாங்குறது, அது எப்படி எக்ஸாம் எழுதுது சொல்லுங்க சார். ஓகே, இப்ப நீங்க +2 படித்திருக்கிற நேரத்துல உங்களால இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமாவோ அல்லது டிகிரி முடிச்சிருக்கணும். இப்ப நீங்க பிஇ போறேன்னு சொல்றீங்க, பிஇ முடிச்சதுக்கு பிறகு வேணும்னா இதே போன்ற ஆர்ஆர்பி உடைய கால்ஃபார் வருவதை பார்த்து அது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இந்த போஸ்டுக்கு வரலாம். ஆர்ஆர்பி சென்னைங்கிற வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். ஓகே, சோ 12th முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இதுக்கான வாய்ப்புகள் கம்மின்றீங்களா? 12th தான் பண்ண முடியாது. ஏன்னா ஐடிஐ ஆர் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் ஆர் டிப்ளமா ஹோல்டர்ஸ் தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ அப்ப இவர் 12th முடிச்சிட்டு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வர்றதுக்கு அப்புறம் வரலாம், அல்லது டிப்ளமா முடிச்சிட்டும் வரலாம். ஓகே, டிப்ளமா முடிச்சிட்டு அப்ப லேட்டரல் என்ட்ரில போய் வர்றவங்களும் அப்ளை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா? டிப்ளமா முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரி போய் கிராஜுவேட் படிச்சிட்டு இருக்கும்போதே அப்ளை பண்ணலாம். ஓகே, he has got diploma qualification. ஓகே சார், இப்போ இந்த क्वेश्चंस வந்து 90 மினிட்ஸ்ல முடிக்கணும் அப்படின்னு, அத 1.5 மணி நேரம் அந்த கேப்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதுல ஒவ்வொரு பார்ட்டா சொன்னீங்க, ஒவ்வொரு பார்ட்லயும் எத்தனை மார்க் வருது, அத வந்து அந்த ஒவ்வொரு பார்ட்லயும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெனரல் அரித்மெட்டிக், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இந்த மாதிரியான பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றீங்க. சோ அந்த ஒவ்வொரு பார்ட்லயும் எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் அத பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் உபயோகமா இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது வந்து ஜெனரல் நாலேஜ் தான். முன்னால ஜெனரல் நாலேஜ்னு இருந்தது அந்த பேரு. அது மாதிரி அரித்மேட்டிக்ங்கிறது வந்து மேத்தமெட்டிக்கல் क्वेश्चंस இருக்கும். ஓகே சார், நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் क्वेश्चन அரித்மெட்டிக், ஜெனரல் அரித்மெட்டிக் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பு ஒரு காலர் வந்திருக்காங்க, நாகர்கோவில்ல இருந்து எட்வின். வணக்கம் எட்வின், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம், சொல்லுங்க. ரெண்டு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க எட்வின். சார் நான் டிப்ளமோ முடிச்சு பிஇ படிச்சிருக்கேன். ஓகே, நான் இது அப்ளை பண்ணலாம் இல்ல சார்? அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போஸ்டுக்கு டிப்ளமா முடிச்சிட்டு பிஇ முடிச்சவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். பட் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு. ஆனா அப்ளை பண்ற டேட் சார், அப்புறம் இந்த நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்தீங்க, சொல்லுங்க. ஆனா இந்த டெக்னிக்கலுக்கும் அப்ளை பண்ணலாம், லோகோ பைலட்டும் பண்ணலாம் சார். அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு டிப்ளமா ஐடிஐயோ, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்ரெண்டிஸோ, ஐடிஐயோ, டிப்ளமாவோ அல்லது இன்ஜினியரிங் ஹையர் குவாலிஃபிகேஷன் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனா டெக்னீஷியன் போஸ்டை பொறுத்தளவு, டெக்னீஷியன்ல சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் மெயின்டெனர் தவிர மற்ற டெக்னீஷியன் போஸ்ட் எல்லாம் பொறுத்தளவு கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸோ அல்லது ஐடிஐயோ மஸ்ட். நீங்க பிஇ முடிச்சிருந்தாலும் இந்த ஆக்ட் அப்ரெண்டிஸ் அல்லது ஐடிஐங்கிறது வந்து மஸ்ட். அது இல்லாம வெறும் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் டெக்னீஷியன் போஸ்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க, வேலூர்ல இருந்து அருண். வணக்கம் அருண், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார், நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன் சார். சொல்லுங்க அருண். ஃப்ரெண்டு ஐடிஐ முடிச்சிருக்காரு. என்ன ட்ரேட் சார்? இப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து அப்ரெண்டிஸ் முடிக்கல சார் ஒன்னும். அவர் அப்ளை பண்ணலாமா சார்?
இப்ப அப்ளிகேஷன் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு 17/2 முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து அவர் வந்து அப்ரெண்டிஸ் பண்ணல, இருந்தாலும் அனுப்பிச்சிட்டோம் அப்ளிகேஷன். அது வந்து வருமா இல்லையா? அது ரிஜெக்ட் ஆயிடும். ஓகே. ஐடிஐ முடிச்சிருக்காரா? ஐடிஐ முடிச்சிட்டேன் சார். ஆனா ஐடிஐ முடிச்சிருந்தா அப்புறம் பரவாயில்ல, போதும். பட் ஐடிஐ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தியரிட்டிக்கலா क्वेश्चन வருமா சார்? நீங்க அதான் சொன்னோமே, ஐடிஐல இருக்கிற டெக்னிக்கல் क्वेश्चंस 30 மார்க் இருக்கு. அது இல்லாம சயின்ஸ், கணக்கு, அதெல்லாம் ஜெனரல் அவேர்னஸ், அதெல்லாம் அதுக்கெல்லாம் தனித்தனியா மார்க் இருக்கு. சோ எல்லாத்துலயும் கேள்வி கேட்பாங்க, நீங்க எல்லாத்துக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே சார். இப்போ அவர் சொல்றது வந்து அந்த அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்புன மாதிரி சொல்றாரு. அப்படின்னா அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பிச்சா ரிஜெக்ட் ஆயிடும். ஓகே, ரிஜெக்ட் ஆயிடும். ஓகே. சோ இப்போ அவர் வந்து ஐடிஐ முடிச்சிருக்காரு இல்லைங்களா? சோ அவருக்கு அடுத்ததா வரக்கூடிய எக்ஸாம்ஸ், அடுத்ததா வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்னென்னவா இருக்கும்? இதே மாதிரி லோகோ பைலட் டெக்னீஷியன்ஸ் கால் ஃபார் பண்ணா அப்ப அப்ளை பண்ணலாம். இப்ப இந்த வருஷத்துக்கு இப்பதான் 26,000 பேர் கால் ஃபார் பண்ணிருக்காங்க. இனிமே அடுத்த வருஷம் தான் கால் ஃபார் பண்ணுவாங்க. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க பவானியில இருந்து சத்யா. வணக்கம் சத்யா, உங்களுடைய சந்தேகம் என்ன ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல கேளுங்க. நான் எம்காம் சிஏ முடிச்சிருக்கோங்க. சொல்லுங்க சத்யா. நான் எம்காம் சிஏ முடிச்சிருக்கேங்க சார். ஓகே. அதான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறேன். ஓகே. எம்காம் சிஏவுக்கு இப்போ நாங்க பேசிட்டு இருக்கிற 17/2 முடிவடைந்த கேட்டகரிஸ் டெக்னீஷியன்ஸ் அண்ட் லோகோ பைலட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. அது லாஸ்ட் டேட் முடிஞ்சு போச்சு. அது வந்து டிக்கெட் கலெக்டர், ஸ்டேஷன் மாஸ்டர், அந்த மாதிரியான கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி கேட்டகரிக்கு கால் ஃபார் பண்ணும்போது நீங்க அப்ளை பண்ணலாம். மற்றபடி கமர்ஷியல் கிளார்க் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். டிக்கெட் புக்கிங் கிளார்க் அது கூட அப்ளை பண்ணலாம். அது கால் ஃபார் பண்ணும்போது நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு கால் ஃபார் பண்ணல. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க வல்லநாடுல இருந்து வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வெங்கடேஷ் சொல்லுங்க வெங்கடேஷ். சார் நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். ஓகே. டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். என்னவா பிஇ என்ன கோர்ஸ் பண்ணிருக்கீங்க வெங்கடேஷ்? நான் இது ஆர்ட்ஸ் தான் சார் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அதனால என்னென்ன இது பண்ணலாம் சார்? பிஏ முடிச்சிருக்கீங்களா? இது பயாலஜி முடிச்சிருக்கேன் சார். ஓகே. நீங்க வந்து டிகிரி முடிச்சதுனால ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அப்ளை பண்ணலாம். டிக்கெட் கலெக்டர், கமர்ஷியல் கிளார்க்கு அப்ளை பண்ணலாம். அது கால் ஃபார் பண்ணா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே சார். இப்போ நிறைய பேர் பிஎஸ்சி முடிச்சவங்க, பிஏ முடிச்சவங்க எல்லாருமே கால் பண்றாங்க. எம்காம் சிஏ பண்ணவங்க எல்லாம் கால் பண்றாங்க. இப்போ இந்த லோகோ பைலட் டெக்னீஷியன் இந்த மாதிரியான இதுக்கு வந்து என்ன இது படிச்சிருக்கணும்? ஐடிஐ தவிர வேற என்ன இதுல படிச்சிருந்தா நம்ம இதுக்குள்ள வரலாம்? ஐடிஐ தவிர டிகிரி படிச்சிருக்கலாம். அதான் டெக்னீஷியனுக்கு டிகிரி கூடாது. ஓகே. இதுக்கு வந்து லோகோ பைலட்டுக்கு அவர் ஏற்கனவே சொன்னாரு டிகிரி படிச்சிருக்கலாம். டிப்ளமா படிச்சுன்னா ஐடிஐ கோர்ஸ் கம்ப்யூட்டர் ஆக்டிவிட்டிஸ் படிச்சிருக்கணும். அதுக்கு மற்றபடி வேற கோர்ஸ் படிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காரு திருச்சியில இருந்து ஜார்ஜ். வணக்கம் ஜார்ஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வந்து டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு எக்ஸாம் எழுதுங்க ஆர்ஆர்பில. அந்த ஒரு ரிசல்ட் எப்போ வந்து சார்? ஆர்ஆர்பி எழுதுறீங்களா? ஆர்ஆர்சியா? இல்ல குரூப் டி சார். குரூப் டியா? ஆமாங்க சார். குரூப் டி எக்ஸாம் இப்பதான் முடிஞ்சிருக்கு. நீங்க அது வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடந்தத போனீங்களா? இல்லைங்க சார். ஆனா லெட்டர் வரலைங்க சார். அப்போ அது உங்களுக்கு நீங்க தேர்வு ஆகலன்னு தெரியுது. நீங்க என்ன பண்ணுங்க, ஆர்ஆர்சி சென்னை அப்படிங்கிற சைட்ல போய் நீங்க பாஸ் பண்ணீங்களான்னு அதுல பாருங்க. ஆர்ஆர்சி சென்னையில போய் உங்க டேட் ஆஃப் பர்த்தும் உங்க ரோல் நம்பரும் கொடுத்தீங்கன்னா, உங்க நேமும் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடும். ரிசல்ட் சொல்லும். நீங்க பாஸ் பண்ணீங்களான்னு தெரியும். பாஸ் பண்ணவங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஓகே சார். நம்ம இந்த எக்ஸாம்ல ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுல கஷ்டமான விஷயம் என்ன? இப்போ அந்த அரித்மெட்டிக், ஜெனரல் அரித்மெட்டிக் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க சொல்லுங்க. ஜெனரல் அரித்மெட்டிக்ங்கிறது வந்து நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தளவு. அதுக்கப்புறம் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுலாம் கேட்டீங்கன்னா அந்த முன்னால இதுக்கு வந்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அப்படிங்கிற பேர் இருந்தது.
இதற்கு ஒரு 4 படங்கள் இருக்கும். ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் என்ன தொடர்பு, அந்த படத்துக்கும் அதுக்கு அடுத்த படத்துக்கும் என்ன தொடர்பு, இது போன்ற லாஜிக்கல் ரீசனிங்கை டெஸ்ட் பண்ணக்கூடிய கேள்விகள் இருக்கும். சயின்ஸை பொறுத்தளவு சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் எபிலிட்டி. நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் எபிலிட்டி பத்தி தொடர்ந்து பேசும். அதற்கு முன்பாக தஞ்சாவூர்ல இருந்து கனகராஜ் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் கனகராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் இப்ப இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட்டேன் சார். இப்ப அதுக்கு ஏன முறையில படிச்சாக்க பாஸ் பண்ண முடியும், அது என்ன அந்த மெத்தடாலஜி மட்டும் எனக்கு கொஞ்சம் சொன்னாங்க சார். நீங்க என்ன பதவிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க? இது லோகோ பைலட்டுக்கு. லோகோ பைலட்டுக்கு. ஆமாங்க சார். இப்ப நான் சொன்ன இந்த 5 தலைப்புகள்ல இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இதற்கான கைடுகள்லாம் தனியார்கள்ல இருந்து போடப்பட்டிருக்கு. அது போன்ற கைடுகளை வாங்கி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். சென்னை போன்ற சிட்டிகள் எல்லாம் இதற்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான தனியாருடைய டியூஷன் சென்டர்ஸ் எல்லாம் கூட இப்ப ஏற்பட்டிருக்கு. வட இந்தியாவில் இதுக்கு முன்னாலேயே பல டியூஷன் சென்டர்கள்லாம் இருந்தது. ஆனா இப்பதான் நம்ம தமிழகத்தில் அதெல்லாம் ஏற்பட்டு இருக்கு. அது போன்ற இடங்களையும் நீங்க பண்ணலாம். இது ஜெனரலான உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷனுக்கு தகுந்த கேள்விகள் தான் இருக்கும் என்றாலும் கூட இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ்னா உங்களுக்கு 4 சாய்ஸ் இருக்கும் அதுல. ஆகவே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாகத்தான் இருக்கும். இது போன்ற கைடுகளை வாங்கி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால அதை திறம்பட உங்களால சந்திக்க முடியும். ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க அரியலூர்ல இருந்து கண்ணதாசன். வணக்கம் கண்ணதாசன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் நான் எப்போல 9th தான் சார் படிச்சிருக்கேன். ஹலோ, சொல்லுங்க கண்ணதாசன். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் நீங்க கேட்கலாம். சார் நான் 9th தான் சார் படிச்சிருக்கேன். ஓகே. நான் 98 மார்க் வச்சு ஐடிஐ படிச்சேன் சார். அதை வச்சு ஐடிஐ படிச்சு வெல்டர் கோர்ஸ் முடிச்சிட்டேன் சார். ஓகே. அதை வச்சு இது ரயில்வே டிபார்ட்மெண்ட் விண்ணப்பிக்க முடியுமா சார்? வேலை கிடைக்குமா? 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணிருக்காரு. பட் மெட்ரிகுலேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது முடியாது. 10th முடிச்சிருந்திருக்கணும். மெட்ரிகுலேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகே. மெட்ரிகுலேஷன் ஐடிஐ கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக்ட் பண்ணிருக்கு. ஐடிஐ ஆர் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக்ட் ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல. பட் மெட்ரிகுலேஷன் இருக்கணும். ஓகே சார். உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எந்த விதமான சோர்ஸ்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கான தனியார் கைடுகள்லாம் போடப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் கேட்டகரிக்காகவே ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கக்கூடிய கைடுகள்லாம் இருக்கு. இது தவிர இப்ப உங்களுக்கு இன்டர்நெட் யுகம் வந்துட்டதுனால இன்டர்நெட்லயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா இது போன்ற கேள்விகள் எல்லாம் நிறைய இது போன்ற கைடுகள்லாம் அதுல இருக்கு. அதுகளை பயன்படுத்தி நம்ம ஓகே. சோ நம்ம இந்த கைட்ஸ் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக கோவையில இருந்து சுரேஷ்குமார் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் சுரேஷ்குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். சுரேஷ்குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க சுரேஷ். சார் இப்ப ஓபிசில 65 போஸ்ட் இருக்குங்க சார். நான் ஒரு ஓபிசி கேட்டகரி. ஓபிசில 65 போஸ்ட் இருக்கு, ஜெனரல்ல 150 போஸ்ட் இருக்கு. ஓகே. அதுல அப்ப நான் எதுல ரெண்டுமே நான் ஈக்குவல் கேட்டகரி தான். ஆனா நான் எதுல அப்ளை பண்றது பெஸ்ட். ஆனா எனக்கு ஜெனரலா போஸ்டிங் அதிகமா இருக்கு, ஓபிசில கம்மியா தான் இருக்கு. அப்ப நான் எதுல அப்ளை பண்றது பெட்டர்? நீங்க எதுல அப்ளை பண்ணாலும் மெரிட் இருந்தால் ஓபிசியா எஸ்சி எஸ்டியா பார்க்க மாட்டாங்க. யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் அன் அன்ரிசர்வ்டு. ஃபர்ஸ்ட் மெரிட்ல இருக்கவங்க தான் கொடுப்பாங்க. மெரிட் வேகன்சியை கன்சிடர் பண்ணுவாங்க. எந்த ஜாதியை பத்தி பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் அந்த அன்ரிசர்வ்டுக்கு எத்தனை வேகன்சி இருக்கோ அது முடிச்சதுக்கு அப்புறம் அதுல எஸ்சியா இருந்தா கூட வரலாம் மெரிட்ல. அது முடிச்சதுக்கு அப்புறம் இது தனியா லிஸ்ட் எடுப்பாங்க. ஓபிசிக்கு தனியா லிஸ்ட் எடுப்பாங்க. அதுல குவாலிஃபிகேஷன் கம்மியா இருந்தாலும் அதை எடுப்பாங்க, அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் அது லிஸ்ட் போடுவாங்க. சார் நம்ம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ஸ் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு காலர் வந்திருக்காங்க. புதுவையில இருந்து ஆனந்த் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ஆனந்த், உங்களுடைய சந்தேகம் என்ன ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல கேளுங்க. சார் டிப்ளமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். ஓகே. லோகோ பைலட் போட்டு அப்ளிகேஷன் போட்டேன் சார். போட்டேன். அதுல என்ன லோகோ பைலட்டுக்கும் டெக்னீஷியனுக்கும் ஒரே எக்ஸாம் தானே சார்? சேமா நடக்குமா?
ஓகே. ஆமா, இந்த முறை ரயில்வே போர்டுல இருந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இரண்டுக்கும் ஒரே எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கிற காரணத்தினால இரண்டு தனித்தனியான அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி தனித்தனியான ப்ராசஸ் பண்ணி நீங்க ரெண்டுக்கும் அப்ளிகேஷன் போடுறதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அவங்க கம்பைண்டா ஒரே எக்ஸாமினேஷன் தான். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். இதற்கு அடுத்த ஸ்டேஜஸ்ல அந்த டெக்னீஷியனுக்கு தனியாகவும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் தனியாகவும் அது பிரிஞ்சிடும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, எழிலரசன் ஃப்ரம் வேலூர். வணக்கம் எழிலரசன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் நான் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கேன் சார். ஓகே. நான் என்ன எக்ஸாம் சார் அப்ளை பண்ணலாம்? இப்ப நான் ஆர்ஆர்சி அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் சார் சவுத் இந்தியன் ரயில்வேக்கு. அது எக்ஸாம் எப்ப சார் வரும்? சவுத் சென்ட்ரல் ரயில்வேயா? ஆமா சார். என்ன பெர்மனன்ட் வே இன்ஸ்பெக்டர் ஐஓடபிள்யூ அப்ளை பண்ணீங்களா? செக்ஷன் இன்ஜினியர் அப்ளை பண்ணீங்களா? ஜூனியர் இன்ஜினியர் செக்ஷன் இன்ஜினியர் அப்ளை பண்ணீங்களா? ஆமா சார், ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணிருக்கேன் சார். அது ஆர்ஆர்சி ஹைதராபாடா? ஆர்ஆர்சி என்ன ஊரு? சென்னை சார். சென்னை சார். ஆர்ஆர்சி சென்னையா? சிவிலா? ஆமா சார். எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணீங்க? சார் இது சார் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணிருக்கு சார். ஸ்டேட்மெண்ட் பியூன் டிராக்மேனா? ஆமா சார். ஓ, அது வந்து இன்னும் அந்த இப்பதானே ஜூலைல கால் ஃபார் பண்ணாங்க, அதுதானே? ஜூலை ஆகஸ்ட்ல கால் ஃபார் பண்ணாங்களா, அந்த ஆர்ஆர்சி தானே? ஆமா சார். அதுக்கு வந்து இன்னும் பரீட்சை டிசைட் பண்ணல, அது இனிமே தான் பரீட்சை டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பரீட்சை எழுதுங்க. ஓகே சார். இப்போ லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ், அதாவது அப்ளிகன்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்றாங்க. அதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோகோ பைலட் டெக்னீஷியன் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கே வந்து லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்றாங்க. ஆனா இதுல வேகன்சி டோட்டல் வேகன்சின்னு பார்த்தா ஒரு 25,000 26,000 அந்த வேகன்சி அளவு தான் இருக்கு. இதுல தெற்கு ரயில்வே அப்படின்னு பார்க்கும்பொழுது 1666 பேருக்கு தான் வேகன்சி வேலை வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதனுடைய பாஸ் பர்சன்டேஜ் அப்புறம் எக்ஸாம் எழுதினவங்க தெற்கு ரயில்வே இதுல சம்பந்தமா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எக்ஸாம் எழுதி அதுல இந்த ஜாப் போஸ்டிங் போறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? காலி இடங்களை பொறுத்தளவு தென்னக ரயில்வேல இப்ப இது ஆல் ஓவர் இந்தியான்னு இருந்தாலும் கூட ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 1666 போஸ்ட் இப்ப கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இது டெக்னீஷியன் போஸ்ட்லயா இருக்கட்டும், லோகோ பைலட் கேட்டகரியிலயா இருக்கட்டும், போதுமான காலியிடங்கள் இருக்கு. இந்த காலியிடங்களை நிரப்புவதற்காக இப்ப இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய புள்ளிவிவரங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இங்க இருக்கக்கூடிய 1666 போஸ்டுகளுக்கு உங்களை அகாமடேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வேகன்சிகள் இருக்கு. ஓகே ஓகே சார், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு காலர் வந்திருக்காரு, பெரம்பலூர்ல இருந்து ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் நான் வந்து இப்ப எம்பிஏ படிச்சிருக்கேன் சார். சார் எம்பிஏ முடிச்சிருக்கேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து இப்ப இந்த ஜாப் அப்ளை பண்ணுவேன் சார். ஓகே, டெக்னிக்கல் கேட்டகரி இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது, அது முடிஞ்சு போச்சு. வேற நீங்க வந்து கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கீங்க, யூ கேன் அப்ளை ஃபார் ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டகரி, அந்த மாதிரி கேட்டகரி அப்ளை பண்ணலாம். பட் நீங்க வந்து வேற யூபிஎஸ்சி ஆர்ஆர்சியும் ட்ரை பண்ணலாம், யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம். ஓகே 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 சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, புதுக்கோட்டையிலிருந்து திருமேனிநாதன். வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க திருமேனிநாதன். வணக்கம் சார், நான் வந்து கடந்த அக்டோபர்ல வந்து ஒரு எக்ஸாம் எழுந்தேன் சார் ஆர்ஆர்சியில. அது எழுதி உடனே ரிசல்ட் வந்தது. போன மாசம் வந்து பிசிக்கல் கூப்பிட்டு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு. ஓகே, அது கூப்பிட்டு நான் போய் அட்டன் பண்ணேன். அது வெளில ரிசல்ட் தான் போட்டாங்க, பாஸ் தான் போட்டாங்க. அடுத்து இப்போ வந்து ஒரு லிஸ்ட் விட்டாங்க. அது எப்படி மேடம் அந்த எப்படி சார் அந்த லிஸ்ட் விட்டாங்க? அது வந்து புரியல. அந்த லிஸ்ட்ல வந்து என் பேர் இல்ல. ஓ, அப்போ அந்த டவுட் கேட்கலாம் தான் பண்ணேன். சரி, உங்க பேர் அதுல இல்லைன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல நீங்க ரிசல்ட்ல ஜெயிக்கலன்னு அர்த்தம். அல்லது உங்களுக்கு வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வேகன்சிஸ் இருக்கோ அதுக்கு மேல ஒரு 3 மடங்கு விண்ணப்பங்களை கால்ஃபார் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மெடிக்கலுக்கெல்லாம் அனுப்புவாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்களான்னு தெரியல எனக்கு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடலன்னா நீங்க வந்து ஆர்ஆர்சி ஆபீஸ்ல போய், பிறகு சென்னையில் இருக்கிற ஆர்ஆர்சி ஆபீஸ்ல போய் இந்த மாதிரி என் பேர் ஏன் விட்டு போயிருக்குன்னு நீங்க வந்து ஒரு விண்ணப்பம் கொடுங்க, அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க.
ஓகே சார், இப்போ இந்த லோகோ பைலட் டெக்னீஷியன் அப்படிங்கறதையும் தாண்டி வேற என்னென்ன போஸ்டிங் இருக்கு, அதற்கான எக்ஸாம்ஸ் நீ வரக்கூடிய காலங்களில் வருவதற்கான வாய்ப்பு, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங் இருக்கு, அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு தேவைப்படும் அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா உதவிகரமா இருக்கும். இதை ஏன் நான் கேட்கறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எய்தர் வேற ஏதாவது இப்போ எம்காம் சிஏ எல்லாம் படிச்சுட்டு வந்து இதுல நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் பத்தி தெரியாம இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த எக்ஸாம் டேட் எப்ப வருதுங்கிறது தெரியாம அதை பத்தி கேட்கறவங்களும் இருக்காங்க. சோ அதுக்காக இந்த விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா உதவிகரமா இருக்கும். இது ரொம்ப அருமையான விஷயம் கேள்வி. ஏன்னா இந்திய ரயில்வே வந்து 13 லட்சம் ரயில்வே தொழிலாளிகள் இப்போ இருக்காங்க ஆன் ரோல்ஸ். ஆனா அனுமதிக்கப்பட்டது சாங்ஷன்டு போஸ்ட் பாத்தீங்கன்னா அது 15,75,000. ஓகே, சோ இந்த சாங்ஷன் போஸ்ட் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அதுக்கு முன்பாக ஒரு காலர் வந்திருக்காங்க திருச்சியில இருந்து, சகுந்தலா. வணக்கம் சகுந்தலா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார், எங்க பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க. ஓகே, சொல்லுங்க சகுந்தலா. எங்க பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க. சரி, அவங்களுக்கு வந்து வேலை ரயில்வேல கிடைக்குங்களா? ரயில்வேல கிடைக்கும். நீங்க ஆர்ஆர்பி சென்னை பார்த்துட்டே இருங்க. அதுல வந்து கால்பார் பண்ணுவாங்க நர்சிங்க்கு. அதே மாதிரி சதர்ன் ரயில்வேயோட வெப்சைட்ல போய் மெடிக்கல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லயும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ல கூட இப்ப வந்து ரயில்வேல நிறைய கான்ட்ராக்ட் நர்சிங் எடுத்தாங்க. அது மாதிரி கான்ட்ராக்ட்ல கூட ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க, நர்சஸ் எடுப்பாங்க. சோ அப்பவும் நீங்க விண்ணப்பம் பண்ணலாம். ரெகுலர் கேண்டிடேட்ஸ் கால்பார் பண்ணும்போது ஆர்ஆர்பி சென்னையில கால்பார் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க ஈரோட்ல இருந்து, ராஜன். வணக்கம் ராஜன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார், நான் வந்து 46 ஏஜ் ஆகுதுங்க. ஓகே, ஹலோ 46 ஏஜ் ஆகுதுங்க. சரி, இப்போ வந்து ரயில்வேல ஏதாவது போஸ்டிங்க்கு எக்ஸாம் எழுத முடியும்? என்ன கம்யூனிட்டி? தெலுங்கு செட்டியார். அதான் எஸ்சி எஸ்டி எதுவும் இல்ல. எதுக்குமே வந்து குரூப் டிக்கு கூட உங்களுடைய வயது முடிந்து விட்டது. ஆமா, அது வந்து குரூப் பி, இப்போ குரூப் சி இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து யூஆருக்கு அன்ரிசர்வ்டுக்கு 30 வயசு, அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு 35 வயசு, ஓபிசிக்கு 33 வயசு. சோ அது அந்த வயதும் முடிந்து விட்டது. ரொம்ப வருத்தப்படுகிறேன். உங்களுக்கு 46 வயது என்பது ரயில்வேல வேலை கிடைப்பதற்கான வயது அல்ல. ஓகே சார், இப்ப இந்த சாங்ஷன்டு போஸ்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்திய ரயில்வேல இன்னைக்கு வந்து சாங்ஷன்டு போஸ்டுக்கும் ஆன் ரோலுக்கும் பார்த்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1/4/2013 என்ன சொன்னாங்கன்னா, பார்லிமெண்ட் ரிப்ளை இருக்கு, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்ல ப்ரௌச்சர் ஆன் பே அண்ட் அலவன்சஸ் போடுறாங்க. அதுலயும் ரயில்வேயோட எவ்வளவு சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1/4/2013 2,72,000 காலியிடம். இப்போ 50,000 பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க. சோ 3.25 லட்சம் வேகன்சிஸ் இந்தியன் ரயில்வேல இருக்கு. 3.25 லட்சத்துல எவ்வளவு ரெக்ரூட் பண்ணிருக்காங்கன்னா, இப்பதான் முதல் தடவையா 26,000 போஸ்ட் கால்ஃபார் பண்ணிருக்காங்க. பார்லிமெண்ட்ல ரயில்வே பட்ஜெட்ல ரயில்வே மினிஸ்டர் ஒரு பொய் சொன்னார். என்ன சொன்னார்னா, குரூப் டில 1,60,000 வேகன்சியும் கடந்த 5 ஆண்டுகள்ல, குரூப் சில 1 லட்சம் வேகன்சியும் ரெக்ரூட் பண்ணிருக்கோம் சொன்னாரு. பார்லிமெண்ட்ல அவர் கொடுத்த பதிலுக்கு நேர் எதிரான விஷயத்தை சொல்லிக்காரு. அவரு ஆக்சுவலா என்னன்னா, ரெண்டும் சேர்த்து 1,27,000 வேகன்சி தான் ஃபில் பண்ணிருக்காங்க. இது இவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, வேகன்சிஸை ஃபில் பண்ணா நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும். ஓகே சார், நம்ம இந்த வேகன்சிஸ் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக தஞ்சாவூர்ல இருந்து ஒரு காலர் வந்திருக்காரு, சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த ரயில்வேல வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஒரு போஸ்டிங் இருக்குல்ல சார், அந்த போஸ்டிங்க்கு வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் வந்து அப்ளை பண்ணலாமா சார்? ஓகே, அசிஸ்டன்ட் லோகோ பைலட். அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டை பொறுத்தளவு டிப்ளமா மெக்கானிக்கல் தாராளமாக அப்ளை பண்ணலாம். டிப்ளமா மெக்கானிக்கல், டிப்ளமா எலக்ட்ரிக்கல், டிப்ளமா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகே சார். அது கொஸ்டின் அப்படி சார்? கொஸ்டின் இப்ப இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து பாத்தீங்களா, இதுல வந்து ஒரு 5 பிரிவான கேள்விகள் இருக்கு. கேள்விகளை பொறுத்தளவு இது இந்த டிப்ளமா மெக்கானிக்கல் அப்ளை பண்ணலாம்னாலும் கூட இந்த போஸ்டை பொறுத்தளவு
ஐடிஐ 10th பிளஸ் ஐடிஐ தான் அதுக்கு மெயினான மினிமம் குவாலிஃபிகேஷன். அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கேள்விகள் வந்து அந்த 10th பிளஸ் ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு தான் கேள்விகள் இருக்கும். 5 விதமான கேள்விகள் இந்த பிரிக்கப்பட்டிருக்கும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் அரித்மேட்டிக், ஜெனரல் அவேர்னஸ், டெக்னிக்கல் எபிலிட்டி அண்ட் ஜெனரல் சயின்ஸ் என்ற 5 பிரிவுகளில் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். ஓகே ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பு ஒரு காலர் வந்திருக்காங்க தர்மபுரியில இருந்து சிரஞ்சீவி. வணக்கம் சிரஞ்சீவி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் இப்ப பாத்தீங்கன்னா டிஎன்பிசி அது மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் உடனே ரிசல்ட் அறிவிச்சாங்க சார். பட் ஆர்ஐபி பாத்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ வர்றாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் ஒரு 4 months அது மாதிரி இதுல ரிசல்ட் விட்டுறாங்க. பட் ஆர்ஐபி பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டைம், 2 years ஆல்டிட் வரதுக்கே 2 years ஆகுது. அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன சார் பண்றது? பெரும்பாலும் ஆர்ஆர்பி வந்து விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. எந்த கேட்டகரி நீங்க சொல்றீங்கன்னு தெரியல. பெரும்பாலும் வந்து 7 வாரம் 8 வாரத்துக்குள்ளர அவங்க முடிஞ்ச உடனே அறிவிச்சிருவாங்க. குறைவான வேகன்சிஸ் சொன்னா, ஏராளமான வேகன்சிஸ் 4000 5000 வேகன்சிஸ் வரும்போது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவது உண்மைதான். அது வந்து அப்படி இருந்தாலும் கூட பல பரீட்சைகளுடைய ரிசல்ட்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நடந்த ஆராய்ச்சி கூட ரிசல்ட்லாம் முடிஞ்சு பிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் முடிச்சு இப்போ ஒரு காலர் சொன்னது மாதிரி அவங்களோட ரிசல்ட்டும் போட்டாங்க. ஸோ அது வந்து விண்ணப்பதாரர்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அது வந்து அந்த ப்ராசஸ்லாம் லேட் ஆகிறதுக்கான காரணங்கள் இருக்கு. ஸோ இருந்தாலும் பெரும்பாலான கேட்டகரிஸ்க்கு விரைவில் ரிசல்ட் போடுவதற்கான ஏற்பாடு இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு ஏதாவது விடுபட்டு இருந்தா நீங்க வந்து அந்த ஆர்ஆர்பி சென்னைனா ஆர்ஆர்பியில் போய், கிளாஸ் 3னா ஆர்ஆர்பியில் போய் பாருங்க, குரூப் டினாக்கா ஆர்ஆர்சியில் போய் பாருங்க, உங்களுக்கு அந்த விடை கிடைக்கும். சார், இப்போ இந்த லோகோ பைலட்டும் சரி டெக்னீஷியன் இந்த எக்ஸாம் வந்து ஜூன் 15ஆம் தேதி நடக்குது இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை முடிந்ததுக்கு பிறகு அசல் லோகோ பைலட்டை பொறுத்தளவு அடுத்து சைக்கலாஜிக்கல் டெஸ்ட், இப்ப அதுக்கு பேர் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்ற ஒரு டெஸ்ட் இருக்கிறது. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்ல வந்து பல்வேறு விதமான நம்மளுடைய எபிலிட்டிகள் வந்து டெஸ்ட் பண்ணப்படும். குறிப்பாக ஸ்பீடு பெர்செப்ஷன், அது மாதிரி ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட், டெப்த் பெர்செப்ஷன் டெஸ்ட், அது மாதிரி மெமரி டெஸ்ட், அப்ப மெஷரிங் கான்சென்ட்ரேஷன், அது போன்ற உங்களுடைய சைக்கோ எபிலிட்டி அந்த உளவியல் ரீதியான அந்த டெஸ்டுகள் வந்து உட்படுத்தப்படுவார்கள். அந்த உளவியல் டெஸ்டுக்கு பிறகு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே ஏற்கனவே நீங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு அப்ளை பண்ணும் பொழுது A1 என்ற ஒரு உயர்ந்த கல்வி தகுதி வேண்டும். குறிப்பாக ஐ ஸ்டாண்டர்டை பொறுத்தளவு, கண் பார்வையை பொறுத்தளவு 6/6 இருக்கணும். ஸ்பெக்டகிள்ஸ் எதுவும் இல்லாம 6/6 இருக்கணும். அந்த மெடிக்கல் குவாலிபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு முடிந்ததுக்கு பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதன் பிறகு ஆப்டிடியூட் டெஸ்ட், அதன் பிறகு உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் என்ற ஸ்டேஜஸ் இருக்கு. இதுல இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பொறுத்தளவு அது வந்து உங்களுடைய சைக்கலாஜிக்கல் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து சக்தி. வணக்கம் சக்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். ஆக்சுவலா நான் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு ரிட்டனுக்கு கால் போட்டிருக்கேன் சார். ஓகே. ஆக்சுவலா அந்த கொஸ்டின் ஓரியன்டட் எந்த மாடல் எந்த டைப்ல வரும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ கொஸ்டின் பேப்பர்ஸ் என்ன டைப்ல இருக்கும்? கொஸ்டின் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 தலைப்புகள்ல இருக்கும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அரித்மேட்டிக், அதன் பிறகு ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் எபிலிட்டி என்ற 5 தலைப்புகள்ல இருக்கும். இதுக்கான கொஸ்டின் பேங்க் வந்து ஆர்ஆர்பியோடைய வெப்சைட்டுகள்லயே கொடுக்கப்படணும்னு உத்தரவுகள் இருக்கு. அது மாதிரியான கொஸ்டின் பேங்குகள்ல இதுக்கு முன்னால வந்த கொஸ்டின்கள் எல்லாம் உங்களுக்கு அதுல இருக்கும். அதுகளையும் நீங்க பார்த்து பலனடையலாம். இல்ல தனியார்கள் போட்டக்கூடிய கைடுகள் இருக்கு, அதுகளையும் பார்த்து நீங்க பலனடையலாம். ஓகே சார், இன்னொரு காலர் வந்து 10ஆம் கிளாஸ் புக்கையும் படிக்கணும். 10ஆம் கிளாஸ் புக்கு, ஐடி புக்கு எல்லாம் நல்லா படிச்சுட்டா அந்த கேள்விகள் வரும். ஓகே ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க வேலூர்ல இருந்து ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர், உங்களுடைய சந்தேகம் என்ன ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல கேளுங்க. ஸ்ரீதர் இணைப்புல இருக்கீங்களா? ஆமா சார், சொல்லுங்க. சொல்லுங்க ஸ்ரீதர். சார் இப்ப டிகிரி பி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கு சார். ஆமா சார். இன்ஜினியரிங் என்ன இது முடிச்சிருக்கீங்க? என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங்? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சார். ஓகே. அதுல வந்து டிகிரி வந்து முடிச்சிட்டேன் சார், அரியர் இருக்கு. ஓகே.
அதுக்கு எதனா ஜாப் அப்ளை பண்ண முடியுமா ரயில்வேல? கிளியர் பண்ணிருக்கணும். இல்லைன்னா டிப்ளமா முடிச்சிருக்கணும். ஓகே, டிப்ளமா முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தா தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும். ஓகே சார், இப்போ இன்னொரு சந்தேகம். அப்ப டிப்ளமா முடிச்சிட்டு லேட்டரல் என்ட்ரியில போறவங்க அந்த பிஇ கோர்ஸ்ல வந்து அரியர் வச்சிருக்காங்கன்னு வைங்க, அப்ப இந்த டிப்ளமாவை வச்சு அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே சார், இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னீங்க. இப்போ அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லோகோ பைலட்டும் சரி, அதே சமயம் டெக்னீஷியனும் சரி, இதனுடைய ப்ரமோஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. டெக்னீஷியனை பொறுத்தளவு இப்போ டெக்னீஷியன் கிரேட் 3க்காக ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது. இதன் பிறகு கிரேடு 2, கிரேடு 1 என்ற பதிவு உயர்வுகள் இருக்கு. அதன் பிறகு இதுக்கிலேயே வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மூலமாக வேறு பதவிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் டெக்னீஷியன்களுக்கு இருக்கு. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டை பொறுத்தளவு இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக லோகோ பைலட் ஷண்டிங் என்று ஸ்டேஷன்கள்ல ஷண்டிங் ஒர்க் செய்யக்கூடிய ஒரு பதவி உயர்வு உண்டு. அதற்கு பிறகு லோகோ பைலட் குட்ஸ் என்று குட்ஸ் சரக்கு வண்டிகளை ஓட்டக்கூடிய ஓட்டுநராகவும், அதன் பிறகு அதுக்கடுத்த ப்ரமோஷனாக பேசஞ்சர் ட்ரெயின்களை இயக்கக்கூடிய ஏஎம்யூ முதற்கொண்டு சபர்பன் ட்ரெயின் முதற்கொண்டு பேசஞ்சர் ட்ரெயின்களை இயக்கக்கூடிய லோகோ பைலட் பேசஞ்சர் என்ற ஒரு பதவி உயர்வும், அதன் பிறகு கடைசி கட்டமாக லோகோ பைலட் மெயில் என்றக்கூடிய மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்களை விரைவு வண்டிகளை இயக்கக்கூடிய பதவி உயர்வு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் உங்களுக்கு வந்து லோகோ இன்ஸ்பெக்டராக போகக்கூடிய அல்லது ட்ரைனிங் ஸ்கூல்களில் இன்ஸ்ட்ரக்டராக போகக்கூடிய இது மாதிரியான எக்ஸ்காடர் போஸ்ட் சொல்லக்கூடிய அந்த பதவிகளுக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஓகே, இன்னொரு காலர் வந்திருக்காங்க சார், திருச்சியிலிருந்து ராஜசேகர். வணக்கம் ராஜசேகர், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ல உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார், இது மாதிரி நான் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், அப்புறம் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஓகே, நான் இது மாதிரி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னா, பட் அப்ளை பண்ண முடியும், பண்ணிருந்தா பண்ண முடிஞ்சிருக்குமா? அதுல டிப்ளமோ அண்ட் பிஇ ரெண்டுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிருக்காரு. ஆமா சார். டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இல்ல. டிப்ளமா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு தான் இருக்கே தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இதுக்கு இல்ல, விண்ணப்பிக்க முடியாது. ஓகே ஓகே சார், இவ்வளவு நேரம் அதாவது லோகோ பைலட் அண்ட் டெக்னீஷியன் அந்த எக்ஸாம் வந்து ஜூன் 15 வர எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, அது போக ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் விளக்கமா சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. வெற்றி படிக்கட்டு ஸ்பெஷல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.